ஹாய் மக்களே, வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோஸ் போடுறேன். இன்றைக்கி தக்காளி ரசம் பண்ண போகிறோம். 2 தக்காளி எடுத்திருக்கோம், அப்புறம் கொஞ்சம் புளி எடுத்திருக்கோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சுடு தண்ணி கொதிக்க வைக்கிறோம். 2 டம்ளர் சுடு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த தண்ணியில் நம்ம இப்போ இந்த தக்காளி 2 தக்காளியும் புளியும் போட்டு ஊற வச்சிடுறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை எடுத்து தக்காளியோட தோலெல்லாம் உரிச்சிடணும். உரிச்சிட்டு நல்லா அதை உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு உப்பு பத்தல, அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போ மிளகு, ரசத்துக்கு என்னெல்லாம் போடணும், மிளகு போடணும், அப்புறம் ஜீரகம் போடணும். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். மிளகு காரமாக வேணும்னா மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுட்டு வெந்தயம் 2 இல்லைன்னா 4 போட்டுக்கலாம். அப்புறம் மல்லி, முழு மல்லி இருக்கும்ல, அது, பூண்டு, இதெல்லாம் போட்டு நம்ம இப்போது நல்லா நசுக்கி எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன், அதில் கொத்தமல்லியும் போடணும். போட்டு சில பேர் மிக்சியில் அடிப்பாங்க, மிக்சியில் அடித்தா டேஸ்ட் இருக்காது. ஸோ இது மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டேன். நான் நல்லா கடுகு பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். 2 காஞ்ச மிளகா பிச்சு போட்டால் காரம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம மிளகு போட்டிருக்க காரம் இருக்கும்ல, அதனால் 2 பிச்சு போடாமல் அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் நுணுக்கி வச்ச அந்த சீரகம், மிளகு, பூண்டு அது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி புளி தண்ணி, அதை இதில் ஊற்றிடணும். ரசத்தை கொதிக்க விடக்கூடாது, கொதிச்சிச்சின்னா டேஸ்ட் இருக்காது. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுருங்க.